இந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு பெரிய பகை உணர்வு உண்டாகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகையை தன்னுடைய மனசுல வச்சிருப்பானே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு கைக்கு என்ன தப்புச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டாம, அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானங்கள் 50 பேரை முன்னாடி அனுப்பி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் முதல்ல தனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நிக்க வச்சுட்டு தனக்கு பிடிச்ச பிள்ளையை மனைவியை பின்னாடி லைனா நிக்க வச்சு, ஒருவேளை ஏசா வந்து விழுந்து முன்னாடி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களை தப்பிச்சான்னு சொல்லி பெரிய ஒரு ஐடியா, ஒரு பெரிய பிளான் இந்த இடத்துல பண்றாரு. இந்த பயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ண பயம். இதுதான் நடக்க போகுது, இது நடந்தே தீரும், இப்படி வந்தா நான் இப்படித்தான் ஆவேன்னு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, நிறைய பேருக்கு எந்த பயம் இருக்குதோ, எந்த பயம் இருக்கு தெரியுமா, இந்த ஃபிக்ஸ் பண்ண பயம் இருக்கும். நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பயத்தையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன என்ன அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. நீங்க ஃபிக்ஸ் பண்ணன ஒரு பயத்தோட போராடி கொண்டிருக்கலாம். அப்படி இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு இரக்கம் செய்யறாரு. எப்பா, நீ ஃபிக்ஸ் பண்ணது மாதிரி ஒண்ணுமே, அவன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒண்ணுமே இல்லை. அந்த ஏசா யாக்கோபை முதல்ல பார்க்கும்போது தூரத்துல இருந்து தன்னுடைய சகோதரன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அங்க காரியம் எல்லாம் மாறுதலா முடியுது. நான் நம்புறேன் அந்த சீனை ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு முன்னாடி கத்தர் கொண்டு வராரு. நீங்க ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதான் நடக்க போகுது. நீங்க ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதாம்மா நடக்க போகிறது. நீங்க நினைத்ததற்கு கத்தர் மாறாக தலைகீழாக உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடிய பண்ணுவதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார்.